இது கவலை. அதாவது ஆங்ஸைட்டி பற்றிய ஒரு விரைவான கண்ணோட்டம். நம்ம எல்லாருக்குமே கவலைப்படுற பழக்கம் இருக்கு இல்லையா? ஆனா இந்த கவலைங்கிறது வெறும் பயம் மட்டும் இல்ல. அதுக்கும் மேல இது நம்ம உடம்பையும் மனசையும் எப்படியெல்லாம் பாதிக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். முதலாவதா பயத்துக்கும் கவலைக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா பயங்கிறது உங்க முன்னாடி இருக்கிற ஒரு சிங்கத்தை பார்த்து ஓட வைக்கிறது. ஆனா கவலை ஒருவேளை காட்டுல சிங்கம் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு யோசனையிலேயே உங்கள முடக்கி போடும். பயம் உடனடியா இருக்கிற ஆபத்துக்கான ஒரு ரியாக்ஷன். ஆனா கவலை எதிர்காலத்துல வரப்போற ஒரு ஆபத்தை நினைச்சு உருவாகிறது. இது நீண்ட நாள் கூட இருக்கலாம். டேவிட் பார்லோன்னு ஒரு உளவியலாளர் இத அழகா சொல்றாரு. எதிர்காலத்துல வரப்போற ஒரு கெட்ட விஷயத்த நம்மால சமாளிக்க முடியாதுன்னு நாமளே நம்புறது தான் கவலையாம். இரண்டாவதா இதோட பொதுவான அறிகுறிகள். மனரீதியா பாத்தீங்கன்னா ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்ற ஒரு ஃபீலிங், ஒரு மாதிரி எரிச்சல், கவனமே செலுத்த முடியாத ஒரு நிலை. அதே மாதிரி உடல் ரீதியா தசையெல்லாம் இறுக்கமா இருக்கும், ஹார்ட் பீட் அதிகமாகும், தலைவலி, குமட்டல்னு சொல்லிட்டே போகலாம். உங்க நடத்தையில கூட மாற்றங்கள் வரும். உதாரணமா கவலையத் தர சூழ்நிலைகளை தவிர்க்கிறது, இல்லனா தூக்கம் கெட்டு போறது. இறுதியா சரி, எப்ப இது ஒரு பிரச்சனையா மாறுது? பாருங்க, கொஞ்சம் கவலைப்படுறது நல்லதுதான். அது நம்மள ஜாக்கிரதையா வச்சுக்க உதவும். ஆனா இதே உணர்வு ஒரு 6 மாசம் இல்ல அதுக்கு மேல தொடர்ந்து இருந்து உங்க டெய்லி லைஃபையே பாதிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போதான் அது கவலை கோளாறு. இதுக்கு மரபணு, நம்மளோட சூழல்னு பல காரணங்கள் இருக்கு. குடும்ப வரலாறு இல்லனா சின்ன வயசுல ஏற்பட்ட அதிர்ச்சிகள் கூட இதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா கவலைங்கிறது எதிர்காலத்தை பத்தின ஒரு இயல்பான உணர்வு தான். ஆனா அதை நம்ம கட்டுப்பாட்டை மீறி நம்ம வாழ்க்கைய பாதிக்க ஆரம்பிக்கும் போது அதுக்கு கண்டிப்பா கவனம் தேவை.